வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ராக்டிவான பேஜ் பார்டர்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூகுளுக்கு போயிடலாம். ஸோ இதில் pixabay.com pixabay அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா pixabay.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், வெக்டர் இமேஜஸ்ஸு, வீடியோஸு, மியூசிக்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஜ் பார்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் பல பேஜ் பார்டர்ஸு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கிளிக் பண்ணி ப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹையஸ்ட்டு சைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சைன்இன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு 3 சைஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது போல் ஏதாவது கேட்டதுன்னா ஐ எம் நாட் எ ரோபோட் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை உங்கள் சிஸ்டம்க்கு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இங்கே வேர்டுக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே இன்சர்ட் டேபுக்கு போங்க, அதுக்கப்புறம் பிக்சர்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்டர் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு இமேஜாக தான் வந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்றா போல் நீங்கள் ரீசைஸ், அதாவது சைஸை குறைச்சிருங்க. இதுக்கு அடுத்தது இங்கே ஃபார்மேட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபார்மேட் டேபுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே வந்துருங்க. இங்கே பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்போ தான் நம்ம டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருக்கும். அப்புறம் இந்த இமேஜை கூட நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இதை நான் ஃப்ளிப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ரொட்டேட்டுக்கு ஃப்ளிப் ஹாரிசான்டல் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தேவையான இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கே இங்கே பாருங்கள், ஒரு க்ரே ஷேடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பேஜ் கலரில் இல்லை, இது க்ரே ஷேடு இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷனுக்கு வாங்க. அதாவது ஃபார்மேட்டுக்கு இந்த கலர் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக் வெறும் ஜஸ்ட் ஏதாவது ஒரு கலருக்கு தான் ஆகும். சிங்கிள் கலர், ஏதாவது ஒரு சிங்கிள் கலரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அந்த இமேஜில் இருந்து. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஸோ நான் இன்னொரு பேஜை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இங்கே pixabay.com வந்துடுவோம். ஸோ இந்த டைம் வேறு ஏதாவது ஒரு பார்டரை எடுக்கிறேன். இந்த பார்டரை எடுத்து பார்ப்போம். இந்த சைஸே போதும்னு நினைக்கிறேன். டவுன்லோட். இப்போ மறுபடியும் இன்சர்ட் பிக்சர்ஸ், நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் ரேப், அதாவது இந்த ரேப் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃபார்மேட்டில் ரேப் டெக்ஸ்ட், இதில் பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை ஃப்ரீயாக மூவ் பண்ணி எங்கே வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதை மறுபடியும் நம்ம பேப்பர் சென்டருக்கு கொண்டு வரணும், அதாவது பேஜ் சென்டருக்கு கொண்டு வரணும். இது ரீசைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ இப்படி பண்ணிடுங்க.
இது போல் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக சென்டருக்கு நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். சென்டருக்கு அலைன் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க இந்த அலைன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே வந்துடுங்க. அலைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலைன் டு பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அலைன் சென்டர் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அலைன் மிடில் அது ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா பேஜுக்கு வந்து ஹாரிசான்டலி வெர்டிக்கலி நம்ம இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து சென்டர் ஆகிடும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து இந்த இடத்துலையே டைப் பண்ணணும், நமக்கு இப்போ வந்து கர்சர் இந்த இடத்துல வந்தாலும் கூட நம்ம இந்த இடத்துலையே நம்ம டைப் பண்ணணும். அதனால் ஒரு ட்ரிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சர்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதை எடுத்துடுங்க. இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுக்கோங்க. இதுபோல் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை டைப் பண்ணிடுங்க. இதை வந்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். சென்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த பார்டர் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பார்டர் இருக்குது. ஸோ இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டுக்கு வந்து இந்த ஷேப் அவுட்லைன் வந்து நோ அவுட்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இது போல் அழகான பார்டர்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இந்த நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவையும் இந்த தகவலையும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.